வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி ரூபாய் 4000 மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி விமர்சனம். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் 4000 மட்டுமே அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 110 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டு வந்த நிலையில் ஜனவரி மாத ஓய்வூதியத்துடன் அகவிலைப்படி அதிகபட்சமாக 27% உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அரசின் நடவடிக்கை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மன நிறைவை அளிக்கவில்லை. 6வது ஊதிய குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் 246% அகவிலைப்படி உயர்வு பெற வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது 146% அளவுக்கும், 7ஆம் ஊதிய குழு பரிந்துரைப்படி 53% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு இப்போது 14% அளவுக்கும் மட்டும்தான் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அதிகபட்சமாக ரூபாய் 19,000 வரை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் 4,000 மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அகவிலைப்படி உயர்வுக்கான நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்து அரசு தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு முழு அளவு அகவிலைப்படி உயர்வு வழங்குவதற்கு அதில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த சிக்கலை இன்னும் சில மாதங்களுக்கு தள்ளி வைக்கலாம் என்று திமுக அரசு கருதுகிறது. ஓய்வூதியர்களை ஏமாற்றும் செயல்களில் ஈடுபட்டால் 1 லட்சம் ஓய்வூதியர்கள் குடும்பங்களின் சாபம் திமுக அரசை வீழ்த்தும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.